60 ஆண்டுகள் கழித்து ஒன்று சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். 1964ஆம் ஆண்டு படித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைக்கு மருத்துவம் பார்த்தவரும் பேராசிரியர் அன்பழகனின் பேரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் கூறியதாவது, இதில் கலந்து கொண்ட அனைவரும் 70 வயதை கடந்தவர்கள். மேலும் இதன் சிறப்பு என்னவென்றால், எங்களுக்கு பயிற்சி அளித்த பேராசிரியர்கள், டாக்டர்கள் இங்கே வந்துள்ளனர். இதை ஒரு 60ஆம் கல்யாணம் போல நடத்துகின்றோம் என கூறினார். கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. இந்த ரியூனியன் ரொம்ப முக்கியம். இதை ஒரு 60ஆம் கல்யாணம் மாதிரி நடத்தி இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு 60ஆம் கல்யாணம் ஒரு கிளாஸ் மீட்டுக்கு பண்ணது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அனாட்டமி சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்திருக்கிறாரு டாக்டர் ஆண்டப்பன். எங்களுக்கு மெடிசின் சொல்லி கொடுத்த டாக்டர் சொக்கலிங்கம் வந்திருக்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியம், உலகத்திலிருந்து எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ், எல்லாம் மினிமம் 75, 76, 77, இன்னும் சில பேர் 80, 82 வயசானவங்களும் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு மகத்துவ பெரிய இது. அவங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கடவுள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க, யுஎஸ்ஏல இருந்து வந்திருக்காங்க, யூகேல இருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பார்க்கலாம், 60 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றதுன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ். My dear friends and Professor Andappan and Chokkalingam and Minister Nallasamy and distinguished guests, we are so happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அந்த காலத்து ஞாபகம் வருது. டாக்டர் சுபாஷும் டாக்டர் ராஜேஸ்வரசும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. நீங்க எல்லாம் மெனக்கெட்டு எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க. மற்றவங்களும் வந்திருக்காங்க. லைக் டாக்டர் சேனு வந்திருக்காரு, அமெரிக்கால நிறைய பேர் இல்லாத என் கிளாஸ் மட்டும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். மெயினா டாக்டர் சுபாஷ் கஷ்டப்பட்டு இவ்வளவு நல்லா பண்ணதுக்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். அவருக்காக நம்ம நன்றி எப்ப சொல்லணும். இன்னைக்கு பூரா கூட இருந்து நம்ம பழைய ஞாபகத்தெல்லாம் நினைவுபடுத்தி என்னென்ன பண்ணமோ அட்டகாசம் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு செய்வோம். இன்னைக்கு நம்ம செய்யறது நல்லதா இருக்கும். கடவுள் நம்ம நல்லா நடக்க வச்சிருக்காரு. காலை எழுந்திரிச்சோன்னு நடக்கணும். அதே பெருசு நமக்கு இந்த வயசுல. எனக்கு 78 வயசு ஆச்சு, சுபாஷுக்கு 75 வயசு ஆச்சு, ராஜனுக்கு 76 வயசு ஆச்சு. நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறது கடவுள் கிருபை. உங்களுடைய ஞாபகத்தமா நான் அந்த கடைசி ஃபங்க்ஷன் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். ராஜ்யசபாவுக்கு போகும்போது ஒன்று சொன்னாரு, ஒரே வார்த்தை, அதாவது இங்கிலீஷ் எப்போன்னு சொன்னாரு, ஐ ரேர்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பட் மை இங்கிலீஷ் இஸ் நாட் ரேர். அவர் சொன்ன முதல் சென்டென்ஸ் ராஜ்யசபா. இதுக்கு என்ன ஒரு எலிஜிபிள்னா, ஐ எம் லாயர் பட் ஐ எம் எலிஜிபிள் டு அட்டெண்ட் ஏ டாக்டர்ஸ் மீட். அது வி ஹேவ் டு தேங்க் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இவங்க ஃபாதர்லாம் பேராசிரியர் அன்பழகன். நான் அண்ணா கூட ஆப்ரேஷனுக்கு ஸ்டேட்ஸில் கூட இருந்தேன். அப்போ என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்போ இன்வைட் பண்ணும்பொழுது இவர் பகாமஸ் கான்ஃபரன்ஸுக்கு உங்கள் ஃபாதர்லாம் வந்தார். அவரை போய் ரிசீவ் பண்ணி திரும்ப கொண்டு விட்டாச்சு. எதுக்கு சொல்லணும்னா, இது ஒரு அக்கேஷன் டு டெல். நம்ம ஃப்ராங்காக என்ன மெடிக்கல் காலேஜ்னு சொல்லும்போது அப்போல்லாம் பெரிய கஷ்டம். மெடிக்கல் காலேஜ் உட்காந்தாவே ஒரு 60-70 மைலுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊரில் யாரோ ஒரு பையன் அல்லது பொண்ணு மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு நடத்துகிறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டணும். இது கலந்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் உண்மையிலே பெருமையோடு இது கலந்துக்கிறோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். புத்தாண்டு, பொங்கல், நியூ இயர். நான் டாக்டர் சுபாஷ் ராஜன் சந்தோஷம். இங்க இருக்கின்ற 60வது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். என்னுடன் நான் 56 வருடம் பணியை முடித்து 56 வருடம் பணியை துவங்கிக் கொண்டிருக்கின்ற இதேநல மருத்துவராக ஒன்றே ஒரு நற்செய்தி. என் மாணவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கில். எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பது என் மாணவர்கள் அனைவரும் என்னை விட மிக உயர்ந்த நிலையிலிருந்து உலக மக்களுக்கு பணி செய்வதுதான். எத்தனை வருடம் உழைக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று கூறுகின்றேன்,
உயிருள்ளவரை உழைக்க வேண்டும், உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் பிரிய வேண்டும். ஒவ்வொரு இதயமும் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். அதுதான் சுபாஷ் ராஜன் அவர்கள் அனைவரும் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைப்பதே ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து, நாம் மட்டும் நலமுடன் வாழ்வது முக்கியமல்ல, உலக மக்கள் அனைவருடைய நலத்தையும் பார்த்துக் கொண்டால் உலக மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ முடியும். தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கும் பொழுது அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாகவே ஆகிவிடுவான் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டுக் கொடுப்பேன் என்ற மாற்றுக் கருத்தில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.